மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கும் சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பாகவும் தெய்வத்திரு செந்தமிழ் கிளார் அவர்கள் நடத்திய நீதி தேடி என்ற பத்திரிகையை மீண்டும் புத்துணர்வு நாலுகால் பாய்ச்சலில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று இந்த கூட்டத்தை நமது சங்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு அடுத்து நமது ராஜேந்திரன் சார் அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். வணக்கங்க. இதழியல் சட்டப்படி செந்தமிழ் கிளார் அவர்கள் தொடக்கி வச்ச பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய நீதியை தேடி என்ற பத்திரிகை சட்டப்படி தொடர்ந்து புதிய பரிணாமங்களுடன் சட்டம் சம்பந்தமாக பல்வேறு அரசாணைகள் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய பொதுமக்களுக்கான பாதிப்புகளை அலுவலகத்தில் நடக்கக்கூடியதை எப்படி நிவர்த்தி செய்கிறது, நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தரும் தானாக எப்படி வழக்காடுவது, இது போன்ற செய்திகளை தாங்கி நீதியை தேடி என்ற பத்திரிகை இன்று தொடங்குவதாக ஏகமனதாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மூலமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய தலைவர் மாணிக்கம் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 3 தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள முன்னாள் தலைவர் ராமானுஜன் அவர்கள் அலுவலகத்தில் செந்தமிழ் கிளாரால் துவக்கப்பட்ட நீதியை தேடி பத்திரிகையை மீண்டும் புத்துணர்வோடு கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினோம். இந்த ஆலோசனைப்படி வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி அன்று பத்திரிகை வெளியிடுவதற்கு சென்னையில் அயப்பாக்கத்தில் நடக்கும் ஐயாவின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தலில் இந்த பத்திரிகை கொண்டு வர ஆலோசிக்கப்பட்டு முடிவு செய்தோம். மிகுதியை ராஜா ஐயா அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இன்று 3 தலைவர்கள், அதாவது முன்னாள் தலைவர் கிருஷ்ண ராமானுஜம், முன்னாள் தலைவர் அருப்புக்கோட்டை கணேசன், இந்நாள் தலைவர் திருத்தணி மாணிக்கம் அவர்களுடைய தலைமையில் வெற்றிகரமாக நீதியை தேடி பத்திரிகை மிக சிறப்பாக ஐயா சொன்னது போல் 4 கால் பாய்ச்சலில் மீண்டும் புத்துயிர் பெற்று இன்று தமிழகம் முழுவதும் கொண்டு வர உத்தேசித்து ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த நீதியை தேடி பத்திரிகையினுடைய நன்கொடையானது மாத நன்கொடை 25 என்றும் ஆண்டு நன்கொடை இவ்வளவு என்று பிறகு அறிவிக்கப்படும் என்பதையும், அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டு பேராதரவு கொடுத்த பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி மற்ற சங்கதிகளை, சட்டம் சார்ந்த சங்கதிகளை, அதாவது நீதியை தேடி பத்திரிகை, அதாவது இதழியல் விதிகள் 1867 அது என்ன சொல்கிறது என்ற ஒரு குறுகிய செய்தியை நமது முன்னாள் தலைவர் அருப்புக்கோட்டை கணேசன் அவர்கள் இந்த காணொளியில் பதிவிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். அருப்புக்கோட்டை இரா கணேசன். இதழியல் சட்டம் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையை, ஒவ்வொரு பத்திரிகையையும் நடத்துவதற்கான ஒரு சட்டமாகும். அந்த சட்டப்படி நமது நீதியை தேடி பத்திரிகையை நடத்த வேண்டும் என்கின்ற நீண்ட நாளைய எங்களது கனவை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த தேதியில் ஐயா ராமானுஜம் அவர்களுடைய அலுவலகத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதழியல் சட்டம் என்பது பத்திரிகையாளர் பத்திரிகையை எப்படி நடத்துவது, எப்படி செய்திகளை வெளியிடுவது, அந்த செய்திகள் தவறானவையாக இருந்தால் அந்த செய்திகள் குறித்து எந்த நீதிமன்றத்தில் வழக்கிடுவது என்பதை குறித்த ஒரு சட்ட விதிகளை தாங்கிய ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தை நாம் பின்பற்றி இந்த நீதியை தேடி என்கின்ற இந்த பத்திரிகையை நாம் நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அனைவரும்
எங்கள் பத்திரிகைக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய பத்திரிகைகளை வாங்க வேண்டும், நிறைய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சட்ட அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. நீதியை தேடி பத்திரிகை வளர்க வளர்க. நீதியை தேடி பத்திரிகை வளர்க வளர்க. நீதியை தேடி பத்திரிகை வளர்க வளர்க. செந்தமிழ்கிழார் புகழ் ஓங்குக ஓங்குக. செந்தமிழ்கிழார் புகழ் ஓங்குக ஓங்குக. செந்தமிழ்கிழார் புகழ் ஓங்குக ஓங்குக.